வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்து ப்ரீ இன்கார்பரேஷன் கான்ட்ராக்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீ இன்கார்பரேஷன் கான்ட்ராக்ட்ஸ்னா என்னன்னா, ஒரு கம்பெனி எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் இல்லைன்னா மெம்பர்ஸ் யார் அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறாங்களோ அந்த கம்பெனிக்காக ஏதாச்சும் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் வந்து கம்பெனி மேலே எப்படி பைண்டிங் ஆதா இல்லையா அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணப்போம். ஸோ இப்போ கம்பெனி வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஒரு கான்ட்ராக்ட் மூலியமாக கான்ட்ராக்ட் அக்செப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கான்ட்ராக்ட்ஸ் வந்து கம்பெனி மேலே பைண்டிங் ஆகாது. ஸோ வந்து அந்த கான்ட்ராக்டில் ஏதாச்சும் ஒரு வயலேஷன் நடந்துச்சுன்னா அந்த வயலேட் ஆன ரீசனை வச்சு கம்பெனியை சூ பண்ண முடியாது. அந்த யார் அதர் சைடில் பார்ட்டிஸ் இருக்காங்களோ அவங்க வந்து அந்த கம்பெனியை வந்து பேஸ்ட் ஆன் த வயலேஷன் ஆஃப் த கான்ட்ராக்ட் வந்து அவங்க வந்து சூ பண்ண முடியாது. காரணம் என்னென்னா, அந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போது அந்த கம்பெனி வந்து எஸ்டாப்ளிஷே ஆகலை, இன்கார்பரேட் ஆகவே இல்லை. ஸோ வந்து ஒரு கம்பெனி இன்கார்பரேட் ஆனதுக்கப்புறம் என்னென்ன கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறாங்களோ இல்லை என்ன விஷயம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அப்போ தான் அந்த கம்பெனி வந்து லைபிள் ஆக முடியும். ஸோ ஒரு கம்பெனி எஸ்டாப்ளிஷ் ஆகவே இல்லாத நேரத்தில் ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு அந்த கம்பெனி வந்து லைபிள் ஆக முடியாது. ஸோ அந்த கம்பெனி வந்து அந்த கான்ட்ராக்ட் மூலிமா அந்த கம்பெனிக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. அப்படி இருந்தாலுமே அந்த கம்பெனி வந்து அந்த கான்ட்ராக்ட்ஸுக்கு லைபிள் ஆகவே ஆகாது. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் அண்ட் கொலோனியல் ப்ரொடியூஸ் கம்பெனி லிமிடெட் 1906 அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சாலிசிட்டர் வந்து அந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு வந்து மெமரண்டம் அண்ட் ஆர்டிகல்ஸ் வந்து ஃப்ரேம் டிராஃப்ட் பண்ணி தராங்க. ஸோ இது மூலிமா அந்த கம்பெனிக்கு வந்து அது ஒரு பெனிஃபிட் கிடைக்குது. ஏன்னா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னா மெமரண்டம் அண்ட் அசோசியேஷன் வந்து அது வந்து இருக்கணும். ஸோ அந்த சாலிசிட்டர் வந்து அந்த கம்பெனிக்காக அதை வந்து டிராஃப்ட் பண்ணி தராரு. பட் ஆனால் ஒன்ஸ் வந்து அந்த கம்பெனி இன்கார்பரேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் நடக்குது. ஸோ அதனால் அந்த சாலிசிட்டர் வந்து கம்பெனி இன்கார்பரேஷன் ஆனதுக்கப்புறமா அவர் கொடுத்த அந்த சர்வீஸுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு அவருக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது. ஸோ ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு கான்ட்ராக்ட் அந்த ப்ரொமோட்டர்ஸ் இல்லைன்னா அந்த ஏஜென்ட்ஸ் வந்து ஏதாவது சைன் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு அந்த கம்பெனி லைபிள் ஆக முடியாது. ஈவன் தோ அந்த கம்பெனி வந்து அந்த கான்ட்ராக்ட் மூலிமா ஏதாச்சும் பெனிஃபிட் வந்து அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைச்சிச்சுனா கூட அந்த கம்பெனி வந்து அந்த கான்ட்ராக்ட்ஸ்க்கு லைபிள் ஆக மாட்டாங்க. ஸோ இன்னொரு கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏபி டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் வர்சஸ் பாம்பா ஹோட்டல்ஸ் லிமிடெட் 2010 கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ ஒரு கம்பெனி வந்து ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட், அதாவது அந்த கம்பெனி இன்கார்பரேட் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட் வந்து கம்பெனி மேலே பைண்டிங் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட்னா என்னென்னா, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த ஆர்பிட்ரேஷன் மூலிமா அதை சால்வ் பண்ணிப்பாங்க. ஸோ வந்து ஒரு கம்பெனி இன்கார்பரேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து அந்த கம்பெனி மேலே பைண்டிங் ஆகாது. ஏன்னா அந்த கம்பெனி உருவாக்குறதுக்கு முன்னாடியே அந்த அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க, அந்த கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து அந்த பர்டிகுலர் கம்பெனி மேலே பைண்டிங் ஆகாது. சரி, இப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து இன்கார்பரேட் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது அந்த கம்பெனி வந்து உருவாக்குறதுக்கு முன்னாடி ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கம்பெனி மேலே வந்து அது பைண்டிங் ஆகாது. சப்போஸ் வந்து கம்பெனி உருவானதுக்கு அப்புறமா அதுக்கு முன்னாடி சைன் பண்ண கான்ட்ராக்டை அந்த கம்பெனி வந்து ரெக்டிஃபை பண்ணால், அதாவது அவங்க வந்து கம்பெனி ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி அந்த கான்ட்ராக்டை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணால் அப்போ வந்து கம்பெனி வந்து லைபிள் ஆகுமா ஆகாதான்னு ஒரு கேள்வி ஏற்படும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, ஈவன் தோ அந்த கம்பெனி வந்து அதை ரெக்டிஃபை பண்ணாலுமே அந்த ப்ரீ கான்ட்ராக்ட் வந்து அவங்க மேலே பைண்டிங் ஆகாது. ஸோ அந்த ப்ரீ கான்ட்ராக்ட் மூலிமா எந்த ஒரு லைபிலிட்டிஸும் கம்பெனி மேலே கொண்டு வர முடியாது. ஈவன் தோ அந்த கம்பெனி வந்து அந்த கான்ட்ராக்ட் நாங்கள் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறோம், அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அந்த கம்பெனி சொன்னாலுமே அக்கார்டிங் டு லா வந்து அந்த ப்ரீ கான்ட்ராக்ட் வந்து கம்பெனி மேலே எந்த ஒரு லைபிலிட்டியும் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அது ஏன்னா அந்த செக்ஷன் 196 ஆஃப் கான்ட்ராக்ட் ஆக்டில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா இப்போ ஈவன் தான் அந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணதுக்கு அப்புறமா அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு அந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் பர்சன்ஸ் வந்து இருக்கணும். ஸோ பிரின்சிபல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போது அந்த பிரின்சிபல் வந்து அந்த இடத்துல வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கணும், ஒரு எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கணும். ஸோ கம்பெனி வந்து இன்கார்பரேஷன் ஆனதுக்கப்புறம் தான் அந்த வந்து அதோட எக்ஸிஸ்டன்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஸோ அந்த கம்பெனி வந்து எக்ஸிஸ்டன்ஸ் இல்லாத டைமில் ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறாங்கன்னா அதை வந்து அந்த கம்பெனி ரெக்கக்னைஸ் பண்ணாலுமே அந்த கான்ட்ராக்ட் மூலிமா அந்த கம்பெனியை வந்து லைபிள் ஆக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் சொன்ன கான்செப்ட்டுக்கு ஒரு எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த எக்ஸப்ஷன் எங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, செக்ஷன் 15 சப்கிளாஸ் ஹெச்சில் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் 1963 அது வந்து அந்த எக்ஸப்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கண்டிஷன் என்னென்னா, கம்பெனி ப்ரொமோட்டர்ஸ் வந்து கம்பெனியோட பர்பஸ்க்காக அந்த ப்ரீ கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த கான்ட்ராக்டோட வேலிடிட்டி வந்து அந்த இன்கார்பரேஷன் பேஸ் பண்ணி இருந்திருக்கணும். அதுக்கப்புறமா அந்த கான்ட்ராக்டை வந்து அந்த கம்பெனி வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணாத விஷயத்த இன்னொரு பார்ட்டிக்கு வந்து அதை கம்யூனிகேட்டும் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணாங்கன்னா அந்த கான்ட்ராக்டில் மென்ஷன் பண்ணியிருக்க ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸை பண்ணுறதுக்கு அதர் பார்ட்டி வந்து கம்பெனியை பெர்ஃபார்ம் பண்ண சொல்லி அவங்க கேட்கறதுக்கு அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது. ஸோ இதில் முக்கியமாக நோட் பண்ண விஷயம் என்னென்னா, ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் மூலிமா
இந்த ஒரு எக்ஸெப்ஷன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அது எப்போ வந்து அப்ளிகபிள் ஆகும்னா, ஸோ அந்த கம்பெனி வந்து அந்த கான்ட்ராக்ட் மூலிமா அவங்க வந்து பெனிஃபிட் அட்டைன் பண்ணிட்டு இருக்காங்க, பெனிஃபிட் அவங்க அந்த கம்பெனி கிடச்சிட்ருக்கு. பட் ஆனால் அவங்களோட ஆப்ளிகேஷன்ஸ், ஸோ வந்து அவங்க பண்ண வேண்டிய டியூட்டியை வந்து அவங்க பண்ணாமல் இருந்தாங்கன்னா இந்த எக்ஸெப்ஷன் மூலிமா அவங்க அந்த அதர் சைடு பார்ட்டி வந்து அந்த கம்பெனியை வந்து அதை பெர்ஃபார்ம் பண்ண சொல்லி அவங்க கேட்கலாம். பட் ஆனால் இதே விஷயம் அந்த ஷேர்ஸ் அலாட் பண்ணுற விஷயம்லாம் இது மூலிமா கேட்க முடியாது. எக்ஸெப்ஷன்ஸ் வந்து பிரைவேட் கம்பெனி அண்ட் பப்ளிக் கம்பெனி ரெண்டுக்குமே அப்ளை ஆகும். ஸோ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு கம்பெனியை வந்து ப்ரீ இன்கார்பரேஷன் கான்ட்ராக்ட் மூலிமா அதை வந்து லைபிள் ஆக்க முடியாது நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ வந்து ஒரு கம்பெனி எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் அந்த ப்ரொமோட்டர்ஸ் இல்லைன்னா அவங்களோட ஏஜென்ட்ஸ் வந்து ஏதாச்சும் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் மூலிமா அந்த கம்பெனி வந்து லைபிள் ஆக்க முடியாதுன்னு சொல்லிட்டோம். பட் ஆனால் அந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ண அந்த ப்ரொமோட்டர்ஸில் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்களே அவங்கள லைபிள் ஆக்க முடியுமா முடியாதான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து பர்சனலாக அவங்கள லைபிள் ஆக்க முடியும். பட் ஆனால் அந்த கம்பெனி லைபிள் ஆக்க முடியாது. பட் ஆனால் எந்த பர்சன்ஸ் வந்து அந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்களோ அவங்க வந்து பர்சனலாக லைபிள் ஆவாங்க. ஸோ இந்த கேஸ் கெல்னர் வெர்சஸ் பேக்ஸ்டர் 1866 அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொமோட்டர் கம்பெனிஸ் வந்து, ஸோ அந்த கம்பெனி ப்ரொமோட்டர்ஸ் வந்து சர்டன் குட்ஸ் வந்து வாங்கிக்கிறேன் கம்பெனிக்கு பதிலாக அவங்க வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கான்ட்ராக்ட் வந்து எப்போ பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 27 ஜனவரி 1866 பண்ணாங்க. ஆனால் கம்பெனி வந்து பிப்ரவரி மந்தில் தான் இன்கார்பரேட் ஆகுது. ஸோ அப்போ தான் அந்த கம்பெனி வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது. அதுக்கப்புறமா ராட்டிஃபை எப்போ அந்த அக்ரிமெண்ட்டை பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் பண்ணுறேன்னு சொன்னாங்க. பட் ஆனால் அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து திவால் ஆகுது. ஸோ அதனால் அந்த யார் அந்த கான்ட்ராக்ட் மூலிமா அஃபெக்ட் ஆயிருக்காங்களோ அவங்களால கம்பெனி மேலே கேஸ் ஃபைல் பண்ண முடியும். ஏன்னா ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு கம்பெனி எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணால் தான் அந்த கம்பெனி லைபிள் ஆக முடியும். அந்த கம்பெனி வந்து இன்கார்பரேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்களோ ஸோ வந்து அதுக்கு லைபிள் யார் ஆகுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொமோட்டர்ஸ் இல்லைன்னா யார் அந்த கான்ட்ராக்டை சைன் பண்ணாங்களோ அவங்கள வந்து பர்சனலாக லைபிள் ஆக்க முடியும். ஸோ கெல்னர் வெர்சஸ் பேக்ஸ்டர் வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈவன் தான் அந்த கம்பெனி வந்து அந்த ப்ரீ கான்ட்ராக்டை வந்து ராட்டிஃபை பண்ணாலுமே அந்த கம்பெனி லைபிள் ஆக்க முடியாது. அப்போயுமே அந்த யார் அந்த கான்ட்ராக்டை சைன் பண்ணாங்களோ அவங்கள தான் பர்சனலாக லைபிள் ஆக்க முடியும். பட் ஸோ எப்போ அந்த கான்ட்ராக்டை வந்து அந்த கம்பெனி மேலே பைண்டிங் ஆகும்னு பார்த்தீங்கன்னா திருப்பி அதே கான்ட்ராக்ட் இல்லைன்னா அந்த அக்ரிமெண்ட்டை புதுசாக டிராஃப்ட் பண்ணி அந்த டிராஃப்டை வந்து அந்த கம்பெனி வந்து அந்த கான்ட்ராக்டை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா அந்த கம்பெனியை வந்து லைபிள் ஆக்க முடியும். இல்லைன்னா அந்த அதில் சொல்லியிருக்க ஆப்ளிகேஷன்ஸை வந்து கம்பெனியை வந்து பெர்ஃபார்ம் பண்ண சொல்லி அதர் பார்ட்டி வந்து கேள்வி கேட்கறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் வந்துடும். ஸோ வந்து அந்த ப்ரீ கான்ட்ராக்ட் மூலமா எப்படி வந்து அந்த கம்பெனியை மற்றவங்க வந்து கொஸ்டின் பண்ண முடியாதோ அதே மாதிரி ஒரு கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் இல்லைன்னா அதோட ஏஜென்ட்ஸ் வந்து ஒரு ப்ரீ கான்ட்ராக்ட் மூலிமா ஒரு அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ சப்போஸ் அந்த கான்ட்ராக்ட் மூலிமா அந்த கம்பெனிக்கு பெனிஃபிட் ஆகுது. ஸோ சப்போஸ் அதை வந்து யாராச்சும் வயலேட் பண்ணுறாங்கன்னா அதே மாதிரி கம்பெனினாலையும் அந்த ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க அதர் பார்ட்டியை வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த கான்ட்ராக்ட் வந்து அந்த கம்பெனி எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கம்பெனிக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது அந்த கான்ட்ராக்ட் மூலிமா எந்த ஒரு ஆக்ஷனையும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதர் பார்ட்டியை கொஸ்டின் பண்ணுறது. ஸோ இதில் ஒரு கேஸில் என்னென்னா நேட்டல் லேண்ட் அண்ட் காலனைசேஷன் கம்பெனி லிமிடெட் வர்சஸ் பாலின் காலரி அண்ட் டெவலப்மெண்ட் சிண்டிகேட் லிமிடெட் 1904. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நேட்டல் கம்பெனி வந்து சிண்டிகேட் கம்பெனியோட ஏஜென்ட்ஸ்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கிறாங்க. என்னென்னு பண்ணுறாங்கன்னா ஸோ அந்த நேட்டல் கம்பெனி வந்து என்ன அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஒன்ஸ் அந்த சிண்டிகேட் கம்பெனி இன்கார்பரேட் ஆனதுக்கப்புறமா அவங்க வந்து மைன்ஸை வந்து லீஸுக்கு தரதா அந்த கம்பெனிக்கு வந்து லீஸுக்கு தரதா வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஸோ ஒன்ஸ் அந்த சிண்டிகேட் கம்பெனி இன்கார்பரேட் ஆனதுக்கப்புறமா அந்த ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணாதனால அந்த அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி அதை வந்து பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த அக்ரிமெண்ட் வந்து நாட் என்ஃபோர்ஸபிள். காரணம் என்னன்னா அந்த கம்பெனி இன்கார்பரேட் ஆனதுக்கு முன்னாடி அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கனால அதை பேஸ் பண்ணி எந்த ஒரு ஆக்ஷன்ஸும் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கேஸில் ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த சினாரியோ இந்தியாவில் வந்து அந்த ஒரு எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது, நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ வந்து செக்ஷன் 15 ஆஃப் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் 1963 அந்த எக்ஸெப்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸெப்ஷன் என்னன்னா ஸோ அந்த ப்ரீ அக்ரிமெண்ட் வந்து அந்த கம்பெனி வந்து அந்த ப்ரீ கான்ட்ராக்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும் எப்போனா அந்த கான்ட்ராக்ட் வந்து அந்த கம்பெனியோட பர்பஸ்க்காக பண்ணியிருந்தா அதுக்கப்புறம் அந்த கான்ட்ராக்டுக்கு வந்து அந்த இன்கார்பரேஷன் மூலிமா அதுக்கு வந்து வேலிடிட்டி கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த கம்பெனி வந்து கான்ட்ராக்டை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை அக்செப்ட் பண்ண விஷயத்தை வந்து அதர் பார்ட்டிக்கு கம்யூனிகேட் பண்ணிட்டாங்கன்னா அந்த ப்ரீ கான்ட்ராக்ட் மூலிமா என்ன விஷயம் சொல்லியிருக்காங்களோ அது வந்து அவங்களுக்கு வந்து அப்ளை ஆகும். இது வந்து எக்ஸெப்ஷன். ஸோ ஜென்ரல் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டில் வந்து அந்த எக்ஸெப்ஷன் சினாரியோ வந்து அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலிமா இந்தியாவில் இதை அப்ளை பண்ண முடியும். ஸோ இது மூலிமா உங்களுக்கு வந்து ப்ரீ இன்கார்பரேஷன் கான்செப்ட் என்னங்கிறது புரிஞ்சிருக்கும். ஸோ வந்து ஒரு கம்பெனி வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு அந்த கம்பெனி லைபிள் ஆகாது. இது வந்து ஜென்ரல் சினாரியோ. ஸோ எக்ஸெப்ஷன் வந்து செக்ஷன் 15 சப்ளஸ் ஹச் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டில் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஜென்ரல் கேஸில் பார்த்தீங்கன்னா
ப்ரீ இன்கார்பரேஷன் கான்ட்ராக்ட் வந்து கம்பெனி மேலே பைண்டிங் ஆகுமா ஆகாதான்னு பார்த்தீங்கன்னா அது பைண்டிங் ஆகாது. ஓகே, தேங்க்யூ.